ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போகிறோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ லைஃப்பில் கொஞ்சம் கூட பீஸே இல்லை. ஸோ இந்த பர்சன் லைஃப்பில் வந்த பிறகு டோட்லி என் லைஃப் டேமேஜ். ஸோ எனக்கு ஒரு பீஸ் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Devil, okay. Six of Swords, okay. High Priestess, Ten of Swords, Nine of Wands. Bottom of the deck, Two of Cups. Okay. Breakthrough, Adventure, Celebration, Playfulness, Outsider. Bottom of the deck, Slowing down. Ace of Pentacles, Star, Knight of Cups, Nine of Swords, King of Cups. Bottom of the deck, Page of Pentacles. ஓகே, இப்போ நம்ம வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா 10 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு அல்லனா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கான டேட் ஆஃப் பர்த் நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு இந்த நம்பர் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தாக வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே சேம் எனர்ஜி உள்ள கேரக்டர். ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் கேரக்டர். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ராஜா ஒரு ராணி மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து லைக் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் அந்த விஷயங்கள் லைக் பண்ணதான் இருக்கும். மேபி உங்களுக்கு ஒரு மியூசிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கும் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கார்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸோ அவங்களுமே கார்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஒரு நீங்கள் எப்படிலாம் ஸோ இப்போ நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு இருக்கும்னு நீங்கள் ஒரு ட்ரீம் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி இந்த பர்சனோட கேரக்டர் இருக்கலாம். மேபி ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரோ இல்லை ஃபிசிக்கல் பியூட்டியை வந்து அந்த மாதிரி இல்லாட்டாலும் மேபி இந்த பர்சனோட கேரக்டர் வந்து ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பர்சனோட கேரக்டர் இருக்கும். 2 ஆஃப் கப்ஸ் சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 கேரக்டர், நீங்கள் ராஜா அவங்க ராணி. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க குறைஞ்சவங்க கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ என்ன சொல்லுது இங்கே இதில் இவங்க தான் ஸ்பெஷல் அவங்க தான் ஸ்பெஷல்னு சொல்லிக்க முடியாது. ரெண்டு பேருமே அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்னு ஸோ நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ரெண்டு பேருமே ஈக்குவல் எனர்ஜி உள்ள 2 கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினின் எனர்ஜி நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஃபெமினின் எனர்ஜி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபெமினின் எனர்ஜினால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், சடனாக உங்கள் ரிலேஷன்ஷிப் டவுன் ஆகி போகும். மறுபடியும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும், மறுபடியும் டவுன் ஆகிட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நல்ல மேபி கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகி கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவர் பாசமாக இருந்துட்டாங்கன்னா மறுபடியும் இந்த பர்சன் ஃப்ரீ டைம்லேயோ இல்லைனா வந்து இல்லை ஒர்க் டைம்லேயோ ஏதோ ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய டைமில் ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜியை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு டவுன் ஆகிடுவீங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அந்த ஃபெமினின் எனர்ஜி சொல்லும்போது அந்த லேடியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சிஸ்டராக இருக்கலாம், இல்லைனா மதராக இருக்கலாம். ஸோ இந்த லேடி இந்த பர்சனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால தான் அந்த பர்சனுக்கு இப்போ நீங்கள் இந்த பர்சனை இஷ்டப்படுறீங்கன்னா சேம் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகிக்கிறீங்களோ அதே ஸ்நேகம் இந்த பர்சன்கிட்டே உண்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ட் ஆகிருப்பீங்களோ அதே ஈக்குவல் அடிக்ட் இந்த பர்சனுக்கும் உண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹோப் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லைன்னு அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜி தான் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இந்த ஃபெமினின் எனர்ஜினால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அந்த ஃபெமினின் எனர்ஜி இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனில் போயிருக்கலாம். நமக்கு 6 ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. மேபி பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் இவங்களுக்கு இந்த ரீடிங் கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய உங்களை வந்து சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களை வந்து உங்கள் எமோஷன்ஸ் கூட ரொம்ப விளையாடிருக்கலாம், உங்கள் ஃபீலிங்ஸ் கூட உங்கள் எமோஷன் கூட நல்லா விளையாடிருக்கலாம். இந்த பர்சன் இப்போ என்ன சொல்லுது மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கேரக்டர், சேம் எனர்ஜி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் அந்த பர்சனும் நினைக்கிறாங்க. பட் என்னென்னா இவர் வந்து ஸ்நேகத்தை மனசுக்குள்ளே இந்த பர்சனுக்கு இருக்கிற ஸ்நேகம் வந்து ரியல் ஸ்நேகம், ட்ரூ லவ், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். உங்கள் மேலே இந்த பர்சனுக்கு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், ஒரு ட்ரூ லவ், ஒரு 110% இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் இந்த பர்சன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிடிக்காதது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நீங்கள் இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இல்லாதது மாதிரி காட்டிக்கிறது. ஸோ உங்கள்கிட்ட நிறைய மைண்ட் கேம் கிடச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அந்த பர்சன் ஸ்நேகம்ங்கிறது உண்மை, பட் உங்கள் கூட விளையாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இந்த ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஓவராக இருக்கிறனால இந்த பர்சன் உங்களை வந்து சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ 6 ஆஃப் சோர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இருக்குது, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹோப் கிடச்சிருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லுது ஒரு ட்ரூ லவ்வாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு ஆத்மார்த்த மாதிரி ஒரு ஸ்நேகம் மாதிரி உங்களையும் தாண்டி ஒரு அட்ராக்ஷன் ஃபீலாக இருக்கலாம். பட் போக போக இந்த பர்சன் உங்களுக்கு மைண்ட் கேம் கழித்து உங்களை இந்த சீட் பண்ணி இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்பும் கிடைக்கல, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஏன்னா மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களுக்கு ஹோப் கிடைக்கல.
ஓகே, ஏதாவது சந்தோஷம் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடச்சிருந்தா கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி போயிருப்பீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ஹோப் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே, தான் சொன்னேன்ல, கொஞ்சம் இவங்க உங்ககிட்ட ஓவர் அட்டாச்மெண்ட், கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் நல்லா பேசி கொஞ்சம் 4 ஸ்டெப் இவங்க வந்து கீழே இறங்கி வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெமினின் எனர்ஜி நினைக்கக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்டெப்பு பேக் அடிச்சிடுவாங்க. அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஸ்நேகம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான், டோட்டல் வேஸ்ட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா யார் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, பட் இந்த பர்சனை மைண்ட் பண்ணலை, பட் உங்களுக்கும் எமோஷனலி கனெக்டட் தான். நீங்கள் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இவங்க ராஞ்சானு நீங்கள் ராணி. ஸோ 2 பேருக்கும் ஸ்ட்ராங் சேம் கேரக்டர், சேம் எனர்ஜி. ஸோ நீங்கள் 2 பேரும் எமோஷ்னலி பயங்கரமாக எமோஷனல் கனெக்டட் அட்டாச்மெண்ட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் வாண்ட்ஸ்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு உங்கள் கூட நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகம் ட்ரூ, உண்மையாக அவங்கள அன்கண்டிஷனலாக அந்த பர்சன் ஸ்நேகிக்கிறாங்க. பட் வெளியே காட்டிக்கிறது வந்து அவங்க வேறு மாதிரி காட்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து வேறு சுச்சுவேஷன்ஸ் உங்கள் கூட பயங்கரமாக அந்த பர்சன் எமோஷனலி கனெக்டட், வேறு சுச்சுவேஷன் இல்லாததுனால ஃபேமிலிக்காக அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஃபேமிலியில் தேர்ட் பார்ட்டி அந்த லேடினால அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அங்கே போய் ஹாப்பியாக இருக்காங்கக்கிட்ட கிடையாது, நெவர் ஹாப்பியாக ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை இந்த பர்சனுக்கு. ஓகே ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சோஷியல் மீடியாவாக இருக்கும், சமூகத்தில் ஒரு நல்ல நேம் இருக்கும், எல்லாருமே இவங்களுக்கு பர்சன் வேல்யூ கொடுப்பாங்க, நல்லா மதிப்பாங்க. ஸோ அந்த பர்சன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இந்த பர்சன்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆஃபர் இந்த பர்சனுக்கு நிறைய இருக்கலாம். ஓகே, ஸ்டார் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஆஃபர் இருக்கும்ல. இந்த பர்சனோட கேரக்டர் குட் கேரக்டராக இருக்கும். ஸோ 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட அந்த பர்சன் எல்லாரும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நான் சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எந்த ஒரு ஹோப்புமே கிடைக்கல. அப்போ நீங்கள் இந்த பர்சனை கொஞ்சம் கூட நீங்கள் மைண்டே பண்ணாத அளவுக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் மைண்ட் பண்ணவே இல்லை, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த பர்சனை மைண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். ஓகே, இந்த பர்சனுக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி அழுதுட்டுருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க எப்படா வருவாங்க தவிச்சிட்ருக்கேன், அவங்களுக்கான எனர்ஜி கிடையவே கிடையாது. ஸோ செல்ஃப் லோ பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த பர்சன் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது, நீங்கள் சின்சியராக லோ பண்ணுறீங்க, ஸ்நேகம் உங்களுக்கும் இருக்குது. பட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, வெளியே காட்டிக்கலை, நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலை, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு, பட் நமக்கு கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணாமல் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, அவங்களுக்கான ஒரு எனர்ஜி தான். பட் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது, பர்சனை நீங்கள் மூவ் ஆன் பண்ணது உங்கள் மைண்ட் இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலை, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ நான் என் லைஃப்பில் முன்னேறணும், எத்தனை நாள் தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்டு எத்தனை வலி, எத்தனை வேதனை நான் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் என்னோட லைஃப் வந்து டேமேஜ் ஆகி போய்டும், என்னோடய லைஃப் வந்து கீழே போயிடும். ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் போய் வந்து மறுபடியும் என்னால் விழ முடியாது. ஸோ நான் என் லைஃப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணணும், என் லைஃப்பில் நான் கொஞ்சம் மேலே வரணும், ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகணும், எப்போவுமே நான் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டில் நிற்கணும், செல்ஃப் பவரில் நிற்கணும், நான் வந்து யார் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும், அந்த லெவலுக்கு நான் என்ன வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பர்சனை சுத்தமாக மைண்ட் பண்ணவே இல்லை. அப்போ இந்த பர்சனோட எனர்ஜி நம்ம பார்க்கக்கூடிய டைமில் ஓகே ஸோ ஓகே இந்த பர்சனோட அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஸ்நேகங்கிறது ட்ரூ தானே, இந்த பர்சன் வச்சுருக்க ஸ்நேகங்கிறது ட்ரூ தான். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபியர்,
இந்த ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அந்த ஃபியர்னால உங்ககிட்ட வந்தும் வராமலும் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. பட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஸ்நேகிங்கிறது உண்மை தான். அந்த பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்நேகத்தை வச்சுருக்கிறீங்களோ அதே அளவுக்கு அந்த பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. பட் வெளியே வந்து அந்த பர்சன் வேறு மாதிரி காட்டியிருக்கலாம். பட் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பர்சனை கொஞ்சம் கூட ஸ்டார்டிங்கில் சேசிங் பண்ணியிருக்கலாம், கால் பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணியிருக்கலாம். பட் போக 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 நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த ஹோப் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் செப்பரேஷன் ஆகி இருக்கிறது தான் பெட்டர் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ கரெக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சேசிங் பண்ணணும்னு சொல்லும்போது, இந்த பர்சனை கொஞ்சம் கூட நீங்கள் மைண்டு பண்ணணும்னு சொல்லும்போது, இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து இந்த செப்பரேஷன் மேஜர் பிரேக் தான் நடந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ ஃபெமினின் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க, ஓகே, நீங்கள் வந்து மைண்ட் பண்ணலை, உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், பட் இந்த பர்சனை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணல, உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்ருக்குது ஒரு ஆளுக்கு லைஃப்பில். என்ன சொல்கிறது, ஒரு மேஜர் பிரேக் த்ரூ வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபெமினின் எனர்ஜிக்கு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வர ஆரம்பிக்குது. ஓகே, என்ன ரியலைசேஷன்னா இந்த பர்சனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறவங்களோட உண்மையான முகங்கள் தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட லைஃப்பில் வந்து நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னோடய லைஃப் வந்து ஏன் ஒரு பீஸாக போகலை, ஸோ அந்த விஷயங்கள் அந்த பர்சனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துட்டு இருக்குது இந்த பர்சனல் லைஃப்பில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது, இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம எப்போவுமே அவைலபிளாக இருக்கும்போது அவங்க நம்மளை வந்து நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. எப்போவுமே நீங்கள் எப்போவுமே உண்டு, எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அதை எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ நீங்கள் கண்டுக்கல் அவைலபிள் இல்லைன்னு சொல்லும்போது இந்த பர்சன் உங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் நைட்டு டைமெல்லாம் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் உங்கள் மேலே பயங்கர ஒரு அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பியூட்டி இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணலாம், உங்களோட ஸ்மைல், நீங்கள் பேசுகிற விதங்கள், இது எல்லாமே இந்த பர்சனை பயங்கர அட்ராக்ஷன் ஆக்கி வச்சுருக்கு, பயங்கர அடிக்ட் ஆக்கி வச்சுருக்குது. ஓகே, ஸோ அப்போ நைட்டு டைம்லாம் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு பயங்கர ஃபீல் உங்கள் மேலே, ஏன்னா உங்களை மிஸ் பண்ணிட்டோமே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தானே செப்பரேஷன் ஆக்கிட்டு போனேன். ஓகே, ஆனால் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபரும் கொடுத்து, சீரியஸாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிருக்க மாட்டாங்க, லைட்டாக ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டேன், இந்த பர்சன் வந்து வேறு ஃபெமினின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வேறு வழி இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்நேகம் வந்து உண்மைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைம் இந்த பர்சன் வந்து தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அதை சொன்னில்ல உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில், ஸோ நீங்கள் பேசின விதங்கள் இருக்கட்டும், இதெல்லாம் அந்த பர்சனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. தூங்க முடியல, நைட்டு தூங்கும்போது எழுப்பி ஃபீல் பண்ணுறது, என் லைஃப் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுவேன், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி ஓகே பண்ணுறது. ஸோ தேர்ட் பார்ட்டி இப்பவும் கூட தான், தேர்ட் பார்ட்டி அந்த ஃபேமிலி நினச்சி இப்பவும் அந்த பர்சன் கூட தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன நான் பண்ணுறது. ஸோ இந்த உங்களை விட்டுட்டு வேறொரு பர்சனை இந்த பர்சனை அந்த இடத்துல வைக்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை, வாழ்ந்தால் உங்கள் கூட தான் வாழணும் இந்த பர்சன் ஒரு முடிவில் இருக்காங்க. ஓகே, எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை மிஸ் பண்ண என் லைஃப் வேஸ்ட்டு. ஸோ சேம் எனர்ஜி இல்லை, நீங்கள் ராஜான்னு அவங்க ராணி. ஓகே, அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு பவரில் நின்றுருப்பாங்க, நீங்கள் சேசிங் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து உங்கள் பவரில் நிற்கிறீங்க, அந்த பர்சன் உங்களை சேசிங் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சன் வந்து தூங்க முடியலை,
நைட் மேபி இந்த பர்சனுக்கு நைட்டு உங்களை பற்றி ட்ரீம் வரலாம். ஸோ டிஸ்டர்ப் ஆகுறாங்க. உங்கள் நேம் பார்த்தா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ உங்களை மாதிரி யாராவது ரோட்டில் போனாங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ டோட்டலாக அந்த பர்சனோட எனர்ஜி இப்போ ஒரு டிஸ்டர்பிங் எனர்ஜி. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து பக்கா செல்ஃப் லவ், நீங்கள் பக்கா செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அடிப்பொலியான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி இந்த பர்சனை வந்து பயங்கரமாக அந்த பர்சன் உங்களை சேசிங் பண்ணுறாங்க எனர்ஜி வைஸில். ஓகே, ஸோ எங்கே போனாலும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே, இங்கே இப்போ உங்களோட தாட் வந்தோன்னே டிஸ்டர்ப் ஆகுது. ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஃபேமிலிக்குள்ளே சிரித்து பேச முடியலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியலை, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனால் கூட தனியாக லோனியாக ஃபீல் பண்ணுறாங்க. சுத்தமாக அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு ஹாப்பி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து பர்சன் எட்டிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு அவுட் சைடுன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது. ஸோ என்ன தெரியுதுன்னா, ஒரு கேட் வந்து லாக் ஆகிருக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து வெளியிலேருந்து எட்டி பார்த்துட்ருக்குது. ஓகே, அப்போ இந்த போஸ்டரோட மைண்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் வந்து முன்னாடி போல் கிடையாது, நீங்கள் மாறிட்டீங்க. முன்னாடி நீங்கள் எப்போவுமே அவைலபிளாக இருந்தீங்க, பட் இப்போ நீங்கள் திரும்பி பார்க்காத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆக்சுவலி இதை தான் அப்போ இந்த பர்சனோட மைண்டில் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ அவைலபிள் கிடையாது, நீங்கள் ஏதோ பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பர்சனை கொஞ்சம் கூட மைண்ட் பார்க்க மாட்டேறீங்க. இந்த பர்சன் வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? ஸோ நம்ம வந்தால் நம்ம ஒரு ஃபியர், இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஃபியர்னால், நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இனி இந்த பர்சனை பார்க்க மாட்டீங்க. ஸோ நம்ம இனி போனால் இவங்க டேரெக்டாகவே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஒன்று இந்த பர்சனுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பர்சன் எப்போ வந்தாலும் ஏற்றக்கூடிய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த பர்சன் கூட உங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. பட் என்னென்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப்பும் இல்லாததுனால அந்த பர்சனுக்கு சுத்தமாக மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகே, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, பட்டதெல்லாம் போதுன்னு உங்களுக்கு ஆகிருக்கும். பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காகவே தெரியுது. இப்போ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம போயாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு சுச்சுவேஷன் இப்போதைக்கு சரியில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ஹை எனர்ஜியில் இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க இந்த பர்சன். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. எப்போ இந்த பர்சன் வந்தாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே அவங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மைண்ட் பண்ணலாம், முன்னாடி எப்போவுமே அவைலபிளாக நீங்கள் எடுத்துகிட்டு. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மைண்ட் பண்ணலன்னு சொல்லும்போது இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர், ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, ஸோ அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து நைட் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டைமெல்லாம் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைமில், ஸோ உங்களை பற்றிய ஞாபகங்கள் வரக்கூடிய டைமில், ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா, எப்படியா நம்ம ஒரு ஆஃபர் இவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆஃபர் கொடுக்குறது இந்த பர்சன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரெடி. ஓகே, ஏன்னா இந்த பர்சனோட இன்ட்யூஷன் வந்து இந்த பர்சனை கைட் பண்ணுது, இன்னர் வாய்ஸ் வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ உனக்கு லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஏற்றுக்கோ. ஸோ யார் உன் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டா இதே மாதிரி ஒரு அன்லக்கி பர்சன் இந்த லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ உனக்கு ஈக்குவல் கிவன் ஒன்று வந்து ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் அவங்க தான். ஸோ நீ போய் பேசு, நீ ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு. ஸோ நீ அவங்கள லைஃப்பில் கொண்டு வா மறுபடி. அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் இந்த பர்சனை கைட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ முன்னாடி இந்த பர்சன் மைண்டு சொல்கிறத கேட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால், அப்போ முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த பர்சனோட ஓவர் திங்கிங். இந்த பர்சன் ஒரு 4 ஸ்டெப்பு முன்னாடி வருவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தனியாக இருக்கக்கூடிய டைமில் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய டைமில் அந்த ஃபெமிலின் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடிய டைமில் ஒரு 4 ஸ்டெப் பேக் அடிச்சிடுவாங்க. 4 ஸ்டெப் முன்னே வராங்கன்னா 4 ஸ்டெப் பேக் அடிச்சிடுவாங்க. அப்போ இந்த பர்சனோட முன்னாடி மைண்டை சொல்கிறத கேட்டு இந்த பர்சன் அவங்க லைஃப்பில் வந்து எல்லா ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் இந்த மேஜர் பிரேக் த்ரூ இந்த லைஃப்பில் இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்த பிறகு இந்த பர்சன் ஹார்ட்டு சொல்கிறது கேட்குறாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு எந்த சைடுமே இந்த பர்சனுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஒரு கிட்டிட்டில் இந்த பர்சனுக்கு. இப்போ இந்த ஃபெமினின் எனர்ஜிக்காக தான் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி இந்த பர்சனை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணவே இல்லையா இருக்கும். ஓகே,
ஸோ அப்போ அந்த பர்சன் ஒரு எமோஷனல் அந்த பர்சன் லோனியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு எங்கே இந்த ஸ்நேகம் வந்து உண்மையாக கிட்டுச்சுன்னு நினைக்கும் போது ஸ்நேகங்கிறது உங்கள் கிட்ட தான் கிட்டிருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த பர்சன் லைஃப்பில் வேணும். ஸோ அப்போ நைட்டு டைம் இந்த பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணக்கூடிய டைம்லாம் நைட்டு ஒரு கப்பை எப்படி ஆஃபர் பண்ணுறது, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது, சுத்தமாக நம்மளை மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க, இப்போது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு கால் பண்ணலாமா, இல்லை மெசேஜ் பண்ணி பார்ப்போம், இல்லை இதை ஃப்ரெண்டு மூலமாக நம்ம பேசி பார்ப்போமா, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட்டாகவே போவோமா. ஸோ அதுதான் அந்த போஸ்டோட கரண்ட் சுச்சுவேஷன், அந்த போஸ்டோட மைண்டு ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ அந்த பர்சன் இனிமேல் வரக்கூடிய டைமில் நீ என்ன மேரேஜ் பண்ணுவீங்க, என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நீ இருப்பியான்னு கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த போஸ்டரோட மைண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே நமக்கு என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே வந்து உங்கள் கூட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயா போகணும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கலாம், உங்கள் கூட எவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த செப்பரேஷனில் வந்து நான் லோன்லியாக இருக்கேனே, அந்த மாதிரி இந்த போஸ்ட் ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்கு கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இந்த பர்சன் வந்து ஒரு உண்மையான ஒரு பர்சன் தான். ஸோ அவங்க உங்களுக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுங்க. ஓகே, இந்த பர்சன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, நான் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு பர்சன் எனக்கு மேரேஜ் பண்ணதாக இருந்தால் எனக்கு இந்த ஒரு பர்சன், இல்லைன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு பிடிச்ச ஒரு பர்சனாக எனக்கு அது இவங்க தான். ஸோ இவங்களை தவிர்த்து என்னால் வந்து வேறு யாரையும் ஹார்ட்டில் தூக்கி வைக்க முடியாது. ஸோ தனியாக வாழ்ந்தாலும் சரி, இல்லைன்னா நான் வந்து என்னென்னா இந்த பர்சனை எதிர்த்து நான் பர்சனை ஒரு லைஃப்பில் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த பர்சன் தான் எனக்கு உலகம்னு வாழ்ந்துட்டுருக்க ஒரு பர்சன், ஒரு ட்ரூ லவ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ பட் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸ்லோயிங் டவுன் கார்டாக வந்திருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து அடிப்பொலியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் இருக்கிறீங்க, ஹை எனர்ஜியில் இருக்கிறீங்க. ஸோ இந்த எனர்ஜியை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த பர்சனை சேஸ் பண்ணாதுங்க. சேஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கட்டும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்க தான் இந்த பர்சன் வந்து இப்போ டோட்டலாக அந்த பர்சன் வந்து டோட்டலாக உடஞ்சிட்டு இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வந்துட்டு ஈகோ டெத் ஆகிட்டு. இனிமேல் இந்த பர்சன் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுது அதில் மட்டும் இந்த பர்சனோட கவனம் போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஒரு அடிக்ஷன் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஒரு உங்கள் மேலே ஒரு பயங்கர ஒரு அடிக்ஷன். உங்கள் கிட்ட வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்சனுக்கு தைரியம் இல்லை, உங்கள் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஒரு அடிக்ஷன், உங்களை பார்த்தோன்னு ஒரு வெக்கம் வருது, இந்த பர்சனுக்கு ஒரு ஃபியர் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ஃபீல் இருக்கும்போது இந்த பர்சன் உங்களை பார்த்து டைரெக்டாக வந்து பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது. ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க ஹீல் ஆவாங்க. ஹீல் ஆகிட்டு வந்து இந்த பர்சன் உங்களை மறுபடியும் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கரண்ட் எனர்ஜி. ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.